நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டுலேயே பெஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டு தான். அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அலற அளவுக்கு தான் இங்கே யதார்த்தமான வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் காணாமல் போயிடுது ஷேர் மார்க்கெட்டில். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி முழுசாக கற்றுக்காமலும், ஷேர் மார்க்கெட் பற்றி முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணாமலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றது தான் ஒரு முக்கியமான காரணம். அதேமாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றது தான். இது யார் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்லித்தரணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா 5 ட்ரேட் லாஸ் ஆகுன்னு தான் சொல்லித்தராங்க. அந்த 5 ட்ரேட் லாஸ் ஆகுன்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் உள்ளே வர்றாங்க. அதை முறைப்படி கற்றுக்கிட்டு கிளாஸுக்கு போயிட்டுலாம் வர்றவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க காசு கொடுத்து கற்றுக்கும் போது ஒரு 1000 ரூபாயோ 2000 10,000 20,000 50,000 1 லட்சமோ கொடுத்து கற்றுக்கும் போது, நான் ஒரு விஷயத்த காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன், உனக்கு ஏன் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. பட் அது எந்த தப்பும் கிடையாது அதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளை மற்றவங்களுக்கு சும்மா கொடுக்குற முடியாது. காசு கொடுத்து கற்றுக்கிட்டதை இன்னொருத்தங்க காசு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது தப்பு இல்லை, ஓகே. பட் நம்மளும் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. அதாவது மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வம் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அப்பா அம்மா நம்மளுக்கு யார் எந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு கடவுள். கடவுளுங்கிறத நான் தனியாக நாளாவதாக பார்க்குறதில்ல. மாதாவும் பிதாவும் குருவும் எனக்கு கடவுள். அந்த வகையில் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் நான் அந்த அளவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் துணையாக இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் எனக்கு கடவுள் தான். ஷேர் மார்க்கெட் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தா கூட அவங்க என்னைக்கும், அதாவது வரக்கூடிய நாட்களில் எனக்கு சொல்லி கொடுத்தா கூட அவங்களும் எனக்கு தெய்வம்தான். சரி, இப்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லும்போது அந்த இடத்துல நண்பர் ஒருத்தங்க நேற்றுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஷேர் மார்க்கெட் கிளாஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஹரிதாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் கிளாஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு, உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. திருச்சி மணப்பாறை பக்கத்தில் இருந்து, சார் நாங்கள் ஒரு சம் பீப்புள் அரேஞ்ச் பண்ணுறோம், எனக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு. ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஷேர் மார்க்கெட்டில் வீடியோ போடும்போது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் திரும்ப அதில் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரியே எனக்கு இது புரியலை, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. ஆனால் கிளாஸ் எடுங்க அப்படின்னு வரும்போது எடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் ஆண்டோம்னு இதில் என்ன வேணால் நடக்கலாம். எடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, எடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இந்த உலகத்தோட எந்த மூலையிலேருந்து இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லை எங்களுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, நிறைய விஷயங்கள் நேரடியாக கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நேரடியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிலாம் வீடியோ போட்டிருக்குறோம். சரி, இது அதேமாதிரி இன்னொரு கேள்வி, ஷேர் மார்க்கெட் கிளாஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய தெரியாது. ஆனால் படிக்காத ஆள், வெறும் 10th தான். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்பட்டது. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்களை லைக் பண்ணுறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்.
நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துலனாலும் நம்ம மீட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தரேன். ஷேர் மார்க்கெட் பற்றி நான் சொல்லித்தரல, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் வந்து நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்னுடைய வீடியோஸ் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அப்போ கூட நீங்கள் நேரில் வரலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இதில் வந்து ஏற்கனவே அந்த மனப்பாறை ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி ஒருத்தருக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்லித்தரேன். சரி, இதுக்கு என்ன விலை? கிளாஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது அதுக்கு ஒரு விலை உண்டு இல்லையா? இந்த டைமு தாங்க மணி. நீங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதுதான் பணம், மணி. இப்போ இதுக்கான விலை அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு என்னுடைய நேரத்துக்கு நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, சார் நான் ட்ரேடிங்க்கு புதுசு, நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணால் நான் என்ன செய்யணும்? கிளாஸ் போகணும், ஏதாச்சும் ட்ரிக்ஸு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலாக வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இந்த ஒரு வார்த்தை தான், ட்ரிக்கு. ஷேர் மார்க்கெட்டில் குறுக்கு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை மனசில் நல்லா ஆழமாக உள்வாங்கிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் குறுக்கு வழியே கிடையாது. வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட குறுக்கு வழிகள் யூஸ் பண்ணலாம், பட் ஷேர் மார்க்கெட்டில் குறுக்கு வழியே கிடையாது. இந்த மெக்கானிக்கல் லைனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல்ட் நட் வர வேண்டிய இடத்துல கயிறை கட்டி கம்பியை கட்டி கூட ஓட விட்டுறலாம், ஒரு வண்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியே கிடையாது. ஆனால் இது குறுக்கு வழிக்கு போகணுமா அப்படின்னா அந்த அவசியமும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் நாம் ட்ரிக்குக்கும் அவசியம் இல்லை, குறுக்கு வழிக்கும் அவசியம் இல்லை. இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் அது தரக்கூடிய லாபம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பிலீவபிள். அதாவது வெறும் ஒரு 1000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் நிறைய டைம் தேவைப்படும். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நேற்று கூட நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒருத்தர் வரும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மொபைல் வச்சு ஒரு லேப்டாப் வச்சு ட்ரேட் பண்ணும்போது லாபம் சம்பாதிக்க முடியும். அதாவது நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதில் என்ன பொறுமை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கற்றுக்கிறதுக்கும் ப்ராக்டிஸுக்கும், கற்றுக்கிறதுக்கு ஒரு 48 நாள், ப்ராக்டிஸ்க்கு ஒரு 48 நாள் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு சிங்கிளாக ட்ரேடிங், அதுக்கு ஒரு 48 நாள், மொத்தம் 6 மாதம் ஆகிடுது. இந்த 6 மாதம் பொறுமை இல்லாதனுடைய விளைவு தான் நாம் சின்ன சின்ன தொகையாக 1000, 2000, 1000, 2000, 10,000, 1000, 2000, 10,000 சொல்லி பெரிய அளவில் லாஸ் பண்ணுறோம். அந்த லாஸ் ஆகிற தொகையை நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு 100% தெரியும், ஷேர் மார்க்கெட் இல்லை, ஷேர் மார்க்கெட் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 100% தெரியும் அப்படின்னு உங்கள் சர்க்கிளில் நீங்கள் சொல்லும்போது, அதை பற்றி நம்ம பேசும்போது, அந்த தகவல்கள் உண்மையானால், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற தகவல்கள் உண்மையானால், இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நான் சொல்கிற காரணம் என்னென்னா, எல்லாமே வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கில் தான் வேலை செய்யுது. அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் பிப்போனாக்கி அப்படிங்கிறதுலையும் சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை முழுசாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரும். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் மாதிரி. நடந்து போகிற ஒருத்தர் சைக்கிளில் போய், சைக்கிளில் போகிற ஒருத்தர் டூ வீலரில் போய், டூ வீலரில் போகிற ஒருத்தர் காரில் போய், கார்லேயும் போகக்கூடிய ஒருத்தர் வந்து ஸ்பீட் ரேஸில் கார் ரேஸில் கலந்துக்கூடிய ஒரு வண்டியில் போய், கடைசியில் ஃப்ளைட்டில் போய், ராக்கெட்டில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு வேகத்தை, ஒரு லாபத்தை, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய துறை வந்து ஷேர் மார்க்கெட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம், இல்லை டைம் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக பாஸ் பண்ணி வர வர அதில் உங்களுக்கு அதாவது அனுபவம், காலம் செல்ல அந்த பொறுமை, பக்குவம், அனுபவம் எல்லாம் காலம் செல்ல தான் கிடைக்கும், எடுத்தெடுப்பில் வராது. அப்போது உங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஸோ இந்த கேள்விக்கு பதில், இந்த ட்ரிக்குங்கிற வேர்டே ஷேர் மார்க்கெட்டில் வேண்டாம். எந்த இடத்துலையும் ஷேர் மார்க்கெட்டில் குறுக்கு வழியில் முன்னேற முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அது லைக் கொடுத்துருக்குறேன். பட் இதுதான் தேவை. என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா,
ஷேர் மார்க்கெட் கிளாஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். குறுக்கு வழி வேண்டாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க, நானும் நேரம் ஒதுக்குறேன். வீடியோ மூலமாக தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நேரடியாக வாங்க, நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருந்தேன் என்னுடைய முகநூல் பக்கத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஷேர் மார்க்கெட்டில் சொல்லி கொடுக்குறதுக்கு காசு வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை அதிலே சம்பாதிச்சிக்க முடியும். இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் அதுக்காக ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பைசா கூட வாங்கினது கிடையாது. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த முகநூலில் நான் தான் கொடுத்தேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான பணத்தை நீங்கள் அங்கேயே சம்பாதிச்சிக்கலாமே, ஏன் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க கூட வாங்கணும் அப்படின்னு ஒரு இது வருது. பட் இந்த இடத்துல அந்த நேரம் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா, டைமிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் இருக்குது, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு. வாரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் 5 நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுட்டு 6வது நாளும் 7வது நாளும் ஹாப்பியாக இருக்கணும், அதாவது ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு இருக்கணும். ஒருத்தர் வந்து 5 நாள் வேலை பார்த்துட்டு 6வது நாள் 7வது நாள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறார் அப்படின்னா அது வந்து நல்ல ஃபேமிலி நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதர்வைஸ் வந்து 7 நாளும் சம்பாதிக்கணும்னு நினச்சி நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கணும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஃபேமிலியை இழந்துருவோம். அது வந்து சம்பாதிக்கிறதோட நோக்கமே அடிபட்டு போயிடும். இப்போ அதனால தான் நானும் வந்து கிளாஸ்க்கு வர்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சம்பாதிங்க, தேவையான அளவுக்கு மட்டும் சம்பாதிங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ அந்த நேரத்தை நான் உங்களுக்கு ஒதுக்குறேன் அப்படிங்கன்னா அதுக்காக தான் அந்த ஒரு தொகை அப்படிங்கிறத பற்றி இங்கே பேச வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நான் யாரும் பேசினதே கிடையாது இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு தேவையான இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து நான் தான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ஒரு 70 பேருக்கு மேலே கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி, அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன அப்படின்னா என்னுடைய நேரத்தை வந்து இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் தரேன்னா அதுக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வியூஸ் அதிகமாகும் போது அது ஒரு அனதர் ஒன் வகையில் இன்கமாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் நானும் என்ன பட்டை தீட்டிக்கிற மாதிரி தான். இந்த வீடியோஸ் போடுறதுக்கு காரணம் வந்து மற்றவங்க விரும்புகிறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. அதாவது எந்த ஒரு துறையில் நம்ம இருக்கிறோமோ அந்த துறையை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து நம்ம மேலும் 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 நம்ம ஷைன் ஆகிட்டே இருப்போம், பட்டை தீட்டப்படுவோம். அதுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் போடுறது. என்னோடய வீடியோஸில் பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் இருக்காது, ஷேர் பண்ணுங்கள்லாம் இருக்காது. அது காரணம் என்னென்னா இதுதான். அதாவது நான் வந்து என்ன இன்னும் அதுக்கு உட்படுத்துறது தான், மேம்பட்ட நிலையை நோக்கி போகிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறது. ஆனால் அதுலேயும் ஒரு சுயநலம் வரும்போது எதிர்காலத்தில் இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கற்றுக் கொடுக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கக்கூடிய இந்த தகவல்களை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட தலைமுறைக்கு நீங்கள் விட்டுட்டு போகிற சொத்துன்னு சொன்னேன். அதாவது காசு, பணம், நீங்கள் என்னென்னலாம் விட்டுட்டு போகிறீங்களோ அத்தனையும் விட இது பல மடங்கு சொத்து. அந்த கான்செப்ட்லேயும் தான் நான் இந்த வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை பார்த்து நம்முடைய தலைமுறை, தமிழ் தலைமுறை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா அவங்க தலைமுறை காலகாலத்துக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அந்த கான்செப்டில் தான் நான் வீடியோ போடுறது. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க, அதாவது கிளாஸில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க, நான் கிளாஸ் எடுத்து தரேன். பட் இனி ஃப்ரீ இல்லை, அது தெளிவாக அந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். 5 நாள் வேலை, 2 நாள் ஃபேமிலி டைம். அந்த ஃபேமிலி டைமுக்காக நீங்கள் விலை கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தயாராக இருக்கிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது எல்லாருங்கிறத விட ஒரு நம்ம ஆர்வமாக இருக்குங்க வெல்விஷர், எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க. பட் வந்து எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அதனால தான் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற காரணமே மற்றவங்க எனக்கு, அதாவது இலவசமாக கொடுத்தது தான். ஆண்டவன் புண்ணியத்தில், இயற்கையில் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சது கூட ஃப்ரீயாக தான் எல்லாருமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கிறேன், இலவசமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாலேஜி அப்படிங்கிறத ஃப்ரீயாகவும், டைம் அப்படிங்கிறதுக்கு மணியாகவும் மாறும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். வீடியோவில் புரியல அப்படின்னா நேரில் வாங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.